ப்ளீஸ். அட்டடே டேய் பூமி மொட்டை மண்டையா நில்லுடா, அந்த டைமண்டை கொடுத்துடுறா. அட உங்ககிட்ட கொடுக்கதான் நான் அந்த டைமண்டை திருடணும் போலீஸ்கார். அரே அதை கொடுத்துடுறா, இல்ல நான் எங்க வேலை போயிடும்டா. உங்க வேலை போனா எனக்கு நான் போலீஸ்கார். ஒழுங்கா என் பின்னாடி சுத்தத்தை விட்டுட்டு ஊடு போய் சேர்ற வழிய பாருங்க. இவனுங்க தான் அந்த பூமி பின்னாடி சுத்துறானுங்கன்னா என்னையும் சேர்த்து இழுத்துட்டு சுத்துறானுங்க. டேய் பூமி நாதா, எப்படியாவது மாட்டிக்கூடா. டேய் அது இல்லாம எங்களால வீட்டுக்கு போக முடியாதுடா. அட என்னடா இவனுங்க கூட ஒரே தொல்லையா போச்சு. இப்ப பாருங்க. ஐயோ அம்மா அம்மா, ஜஸ்ட் மிஸ், நான் தப்பிச்சேன். டேய் முட்டை மண்டையா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க மேலேயே கட்டையை தூக்கி போடுவ? பூஜ் பாஸ், அவனை சுட்டு தள்ளுங்க பூஜ் பாஸ். அந்த பவரை தான் நமக்கு கொடுக்கலையே ரோஜ். அப்படி கொடுத்திருந்தா இவ்ளோ அலைய வச்சதுக்கு அவனை நான் எப்பவோ சுட்டு தள்ளியிருப்பேனே ரோஜ். அட என்ன பாஸ் இப்படி பண்றான்? 3 நாளா இவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கோம், வீட்டுக்கு கூட போக முடியலையே. அட்டடே வீடா முக்கியம். ஆர்பிஎன் சார் என்ன பண்ணாருன்னு கொஞ்சம் பிளாஷ்பேக்ல போய் பார்த்துட்டு வந்து பேசு ரோஜ். பூஜ் ரோஜ் வாங்க, உங்க நேர்மையை பார்த்து உங்ககிட்ட மிகப்பெரிய பொறுப்பு ஒண்ணு ஒப்படைக்க போறேன். அது என்ன பொறுப்பு சார்? சொல்றேன் ரோஜ் சொல்றேன். 2000 வருஷம் பழமையான டைமண்ட் ஒன்ன நம்ம கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப அந்த டைமண்டை மக்கள் பார்வைக்காக வைக்கலான்னு இருக்காங்க. அதுக்கான பாதுகாப்பு பொறுப்பை கவர்மெண்ட் என்கிட்ட கொடுத்திருக்கு. நான் அந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்கறேன். 3 நாள் மக்கள் பார்வைக்காக அந்த டைமண்ட் இருக்கும். அந்த 3 நாளும் நீங்க நல்ல சேஃபா அந்த டைமண்டை பாத்துக்கணும். கில்லாடி திருட பூமியை பத்தி தெரியும்ல? தெரியும் சார். நீங்க கவலையே பட வேண்டாம். உங்க நம்பிக்கைய கண்டிப்பா நாங்க காப்பாத்துவோம் சார். ஓகே பூஜ் ரோஜ், இப்ப நீங்க போகலாம். ஆஃப்டர் 2 days. அப்பாடா எப்படியோ 2 நாள் முடிஞ்சிருச்சுடா. எஸ் பாஸ். The last day. எங்க இந்த கேப் மண்டைய ரோஜ காணோம். சரி ஒரு டீ போய் அடிச்சிட்டு வருவோம். வெயிலோ மழையோ டீ குடிச்சாதான் வேலையே ஓடுது. அப்பாப்பா வெளியே எவ்வளவு வெயில். அட்டடே டேய் பூமி, ஐயோ பூமி அந்த டைமண்ட் திருடிட்டு ஓடுறானே. பூஜ் பாஸ் என்னாச்சு பூஜ் பாஸ், ஏன் இப்படி ஓடுறீங்க? டீ குடிச்சிட்டு வர்றதுக்குள்ள அந்த பூமி டைமண்ட் தூக்கிட்டு ஓடிட்டான்டா. ஐயோ வாங்க பாஸ், அவனை போய் பிடிப்போம். எங்க இருந்துடா பிடிக்கிறது? அவன் தான் எஸ்கேப் ஆகிட்டானே. அச்சச்சோ, இப்ப நம்ம ஆர்பிஎன் சாருக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? வாங்க பூஜ் ரோஜ் வாங்க, நல்லபடியா அந்த டைமண்டை பூமி கிட்ட கொடுத்துட்டீங்களா? சார் அது வந்து வாய மூடுங்க. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் அந்த டைமண்டை நீங்க கேர்ஃபுல்லா பாத்துட்டு இருந்திருந்தா கவர்மெண்ட் சைட்ல இருந்து எனக்கு இவ்ளோ பிரஷர் வந்திருக்காது. அந்த டைமண்டும் பூமியும் என் கைக்கு வந்து சேரணும், இல்லனா உங்க 2 பேரையும் ஷூட் பண்ணி கொன்னுடுவேன். எப்போத்துல இருந்து பூமியை பிடிக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார், எஸ் சார். இப்ப சொல்லுடா, வீட்டுக்கு போகணுமா இல்ல மேல போகணுமா? ஆமா பாஸ், அந்த பூமியை பிடிக்கலன்னா ஆர்பிஎன் சார் நம்மள ஷூட் பண்ணிடுவாரு. அதோட நம்ம மேலோகம் போக வேண்டியதுதான். வா ஒழுங்கா அவனை போய் பிடிக்கலாம். டேய் பூமி.